இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கோயில் பேர் வித்யாசங்கரர் கோயில். கோயில் கர்நாடக மாநிலத்தில் சிக்மங்களூருங்கிற மாவட்டத்தில் ஸ்ருங்கேரிங்கிற கிராமத்தில் துங்கா நதிக்கரையோடு இருக்குது. இந்த கட்டடக்கலையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்குங்க. இது போசல பேரரசு அல்லது ஹொய்சால பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். போசல பேரரசு அல்லது ஹொய்சால பேரரசு இன்றைய கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டு வந்தாங்க. இவங்க ஆண்ட காலங்களில், அதாவது 1338ஆம் வருடம் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதுவும் அவங்க காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலை மூலமாக, அதாவது போசால கட்டடக்கலை மூலமாக கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிருங்கேரி சாரதா மடத்தோட அத்வைத குருவான வித்யாசங்கரருடைய சமாதி மேலேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட வடிவம் பார்த்திங்கன்னா தேர் வடிவங்க. தேர் வடிவில் கட்டப்பட்டிருக்கும். பார்க்குறதுக்கே தேர் மாதிரி இருக்கும் தனியாக. இந்த கோயிலில் மொத்தம் 6 வாசல்கள். இந்த கோயிலோட சாரதாம்பாள் சிலை சந்தன மரத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கட்டிடக்கலையில் யாருக்காவது ஆர்வம் இருந்ததுன்னா இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி விஞ்ஞானத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கோயில் ஒரு முக்கிய உதாரணம். இந்த கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயம் இருக்குங்க. 12 பிரம்மாண்ட தூண்கள் இருக்குது. அந்த தூண்களுக்கு ஒவ்வொரு தூணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியை குறிக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் திசை மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திசை ஒவ்வொரு தடவையும் மாறும்போது சூரிய வெளிச்சம் எந்த திசை எந்த ராசியில் மாறுதோ அந்த சூரிய வெளிச்சம் அந்த ராசி தூண் மேலே போய் படும். இது ஒரு பெரிய அதிசயமான விஷயங்க. இது அப்படின்னா எவ்வளோ தூரம் விஞ்ஞானத்தையும் கணிதத்தையும் பயன்படுத்தி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலுங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு கோபுரம் மாதிரியே கட்டியிருக்காங்க. கோயிலோட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆறு இருக்குங்க. இந்த ஆறு பேர் துங்கா ஆறு. நமக்கு தான் ஆற்றை பார்த்தா ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குமே, போய் மீன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகலான்ட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா மக்கள் நிறையா எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே தீனிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் போய் எட்டி பார்த்தா பிரம்மாண்டமான மீன்கள். ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா 10 கிலோ 15 கிலோ தாங்க. எல்லாம் பெரிய பெரிய சைஸு, மெகா சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 அடி 4 அடி தான். இந்த மாதிரி ஒரு ஆற்றுல யாருமே மீன் பிடிக்காமல் மீனுக்கு சாப்பாடை போட்டு வளர்த்தி மீன் எங்கேயும் போகாமல் இங்கேயே குடியிருக்கிறது இங்கே மட்டும்தான் நான் பார்க்க முடியும். அந்த ஆக்சுவலாக மேலே ரொம்ப தூரத்துலேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆற்றுடைய அந்த கப்பலை பாருங்கள். கப்பலுக்கும் மீனுடைய சைஸுக்கும் பாருங்கள். ரொம்ப பெரிய சைஸான மீன்கள் இதெல்லாம். ஆறு ஃபுல்லாக பிரம்மாண்டமான மீன்கள். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ மீனுங்க நம்ம ஆளுங்க விட்டு வைக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் இங்கே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மக்கள் பொறி போடுறதில்ல, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொறி போட்டு மீனுக்கு சாப்பாடு போடுறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மீனும் பெரிய பெரிய சைஸு. நீங்கள் போய் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்மளுக்கே பாதி சைஸில் இருக்கும். இது ரொம்ப உயரமான இடத்துலேருந்து எடுத்தது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த கோயில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, குப்பைகள் யாரையும் போட விட்றதில்லைங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. எங்கேயுமே பேப்பரை போடுறது, கழிவுகளை போடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. அதாவது சுற்றிலாம் காடுகள் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் ஆறு இருக்குது, இந்த பக்கம் கோயில் இருக்குது. அது மொத்தத்தில் அது காடு, மலைகள் இருக்கனால இந்த ஏரியாலாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. அந்த குப்பைகளை என்னால் பார்க்க முடியல. ரொம்ப அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி கீழே பார்த்தோம். கீழே பக்கத்தில் போய் மீனுக்கெலாம் சாப்பாடு போட்டோம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய மீன் பார்க்குறதுக்கு, ஷார்க்கு பார்க்குறதுக்கு சுறா மீன் போயிட்டு வர மாதிரியே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீனுக்கு பொறி வாங்கலான்னு போனப்போ ஒரு ஆச்சரியம் பார்த்தோம். என்னென்னா, அந்த பொறி விற்கிறவங்க அந்த பொரியை விற்கிற கவர் பார்த்திங்கன்னா மக்கிற காகிதத்தில் தான் அந்த கவரை போட்டு விற்கிறாங்க. ஸோ நம்ம பொரியை போட்டு அந்த காகிதத்தை தூக்கி போட்டால் கூட அந்த காகிதம் மக்கி போயிடும். ஸோ சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. இது ஒரு எல்லாருமே தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பினா ஒரு இடத்துல கல் இருக்குது. அந்த கல்லில் எல்லாம் காயின்ஸை வச்சு எல்லாம் நிற்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. அந்த பவர் மூலமாக அந்த கல் நின்றுக்குது. சில பேர்த்துக்கு நிற்குது. அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டே வந்தோம்னா நிற்குது. இது ஒரு கேம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எதுக்குன்னு நானும் கேட்கல, டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பட் இதுவும் இருக்குது. இது நீங்களும் பார்க்கலாம் நேரில் போய். நம்மளை சுற்றி இருக்க இயற்கை தாங்க ரொம்ப முக்கியம். அதுதாங்க கடவுள். இந்த பஞ்சபூதங்கள் தான் கடவுள். இந்த பஞ்சபூதங்களை நம்ம கெடுக்காமல் இருந்தாலே நம்மளுக்கு பல புண்ணியங்கள் சேரும். ஏன்னா பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. இந்த உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ பஞ்சபூதங்களை நம்ம பாதுகாக்கணும். இந்த பஞ்சபூதங்களை நம்ம ஒரு பக்கம் கெடுத்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம சாமியை எத்தனை சாமியை கும்பிட்டு எத்தனை கோயிலுக்கு கும்பிட்டாலும் எதுவுமே நமக்கு நடக்க போகிறதில்ல. ஸோ நம்ம இயற்கையை புரிஞ்சுக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் கடவுளை நம்ம கும்பிட்டோம்னா அதுக்கான பலன் நிச்சயமாக இருக்கும்.
திருவள்ளுவர் அழகான ஒரு குறள் சொல்கிறாருங்க. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படிங்கிறார். மணிநீர், தூய்மையான நீர், அடர்ந்த காடுகள், நல்ல வளமான மண், அப்புறம் பெரிய பெரிய மலைகள், இதெல்லாம் தான் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய அரண் அப்படிங்கிறார். மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க.